நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு அக்கா சிவப்பு, தங்கச்சி கருப்பு. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரவி கல்பனாவுக்குன்னு ஒரே ஒரு அழகான முத்து மாதிரி நல்லா செவன்னு செவப்பா இருக்கிற ஒரு பெண் குழந்தை. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பா. சுண்டி விட்டா செவந்து போயிடும் போல இருக்கு. தேவதை மாதிரியே இருப்பா. ஏன்னா ரவியும் கல்பனாவும் நல்லா செவப்பு. இவங்க 2 பேரும் நிறமா இருக்கிறாங்கங்கிறதுனாலயே அவங்களுக்கு பிறந்த குழந்தையும் அவ்வளோ சிவப்பாக பிறந்துருச்சு. அந்த குட்டி தேவதையோட பேர் மகி. ரொம்ப சேட்டைக்கார பொண்ணு. துருன்னு இருப்பா. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு 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 தான். வாய் ஓவராக பேசுவா. வாயாடி பொண்ணு. அவங்க அம்மா அப்பாவுக்கு மகி பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். என்னடா இது, நம்ம 2 பேரும் எவ்வளோ அமைதி, நம்மளோட குழந்தை இவ்வளோ நல்லா வாய் துருன்னு பேசுகிறாளே, வாய் தாட்டியமான பிள்ளை தான் நமக்கு பிறந்திருக்குது அப்படின்ட்டு சிரிச்சுப்பாங்க. தினமும் மகிக்கு நல்லா ரெட்டை ஜடையை பின்னி விட்டுருவாங்க. பாவாடை சட்டை போட்டு விட்டு பவுட்ரு போட்டு பொட்டெல்லாம் வச்சு நல்லா சீவி சிங்காரிச்சு விடுவாங்க. மகியோட கண்ணை இருக்குதே, நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி சாஃப்டாக இருக்கும். வீட்டில் எக்கச்சக்கமான பொம்மை இருந்தும் எனக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லை. என் கூட யாருமே விளையாட வரவே மாட்டேங்கிறீங்க. நான் வெளியில் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடட்டுமா? வெளியில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. என்னை விளையாட விடுங்களேன், வெளியில் விளையாட போகணும் அப்படின்ட்டு அடம் பிடிப்பா. அவங்க வீட்டு பக்கத்துலேயும் இவ வயசில் எந்த குழந்தைங்களும் கிடையாது. எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறாங்க. பெரிய பெரிய பசங்க தான். இன்னும் கொஞ்ச நாளில் மகியவே ஸ்கூல் சேர்த்துடலாம் போல இருக்குது. அவளே ஸ்கூல் போகிறதுக்கான வயசுக்கும் வந்துட்டா. வழக்கம் போல் எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்க விளையாடுறதுக்கு, எனக்கு விளையாட்டு சாமான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. என்ன மகிமா அடம் பிடிச்சி அழுவுறீங்களே? நீங்கள் அழுவுறது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அப்பா வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அவள் எதுக்கெடுத்தாலும் அடம் பிடிச்சிட்டே தான் இருப்பா. நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி தந்துகிட்டே இருந்தா இவளோட சேட்டை ஓவராகிட்டு போகுது. இன்னும் ஸ்கூல் வேறு சேர்க்கணும், அது இதுன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு இன்னும் விளையாட்டு சாமானே வாங்கி அவளுக்கு தந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் குழந்தையா, குட்டி குழந்தையாவா ஆயிட்டு போகிறா. நம்ம வீட்டில் எவ்வளவு விளையாட்டு சாமாங்க இருக்குது, அதெல்லாம் இவளுக்கு பத்தலை. வெளியில் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டா போதும், அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்லையே நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது. நம்ம பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பா கூட விளையாடு, அவள் உன் கூட நல்லா விளையாடுவா. இந்த ஏரியாவில் தான் சின்ன பிள்ளைங்களே கிடையாதுல்ல. அப்போ எப்படி வெளியில் போய் விளையாட முடியும்? இருக்கிற விளையாட்டு சாமானை வச்சு விளையாடுமா, செல்லம்ல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஏய் விடு, நம்ம பாப்பா ஆசைப்பட்டு கேட்குறாள்ல பாரு. அவள் அழுததில் கண்ணமெல்லாம் செவந்து போயிடுச்சு. அவளுக்காக நாம் வாங்கி தராமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லு? விடு மகிமா, இதுக்கப்புறம் அடம் பிடிக்க மாட்டல்ல, நல்ல பொண்ணாக இருப்பீங்கல்ல, இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. ஆமாப்பா ஆமாம். நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ இல்லை தம்பியோ வந்ததுக்கப்புறமா நான் தம்பி பாப்பா கூட விளையாடுவேன். அப்போது நான் விளையாட்டு சாமான்லாம் கேட்க மாட்டேன். நம்ம ஜாலியாக இருக்கலாம். அது வரைக்கும் தானே. நாளையிலேருந்தெல்லாம் நான் எந்த பொம்மையும் கேட்க மாட்டேன். விளையாட்டு சாமான் இருக்கிறத வச்சு விளையாடிக்கிறேன் அப்படிங்கிறா. பாத்தியா எவ்வளோ சமத்தாயிட்டா. சரி நான் விளையாட்டு சாமான்லாம் அவளுக்கு எதுவும் வாங்கி தரல. சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி தந்து கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஐ ஜாலி அப்படிங்கிறா அந்த மகி பாப்பாவும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக கடைக்கும் கிளம்பிட்டா. என்னென்ன வேணுமோ பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க அம்மா கல்பனாவுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா வயிறு வலிக்குதே, யாராச்சும் வாங்கலேன் அப்படின்ட்டு பிரசவ வலியில் துடிச்சிட்ருக்குறாங்க. அட கடவுளே, கல்பனாவுக்கு வலி வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு உள்ள வேகமாக வராங்க. என்னாச்சு கல்பனா, என்னாச்சு? இரு, நான் இப்போவே போய் மருத்துவச்சி அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரங்க, எனக்கு வலி தாங்க முடியல, போய் கூட்டிகிட்டு வாங்கலேன், சீக்கிரம் போங்க அப்படிங்கிறாங்க. மகி பாப்பா, நீ இங்கேயே அம்மா கூட இரு, அப்பா அதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த ஊரில் நிறையா பேருக்கு நல்லபடியாக பிரசவம் பார்த்த மருத்துவச்சி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க.
இவங்க போனதுலே, "என்னப்பா அவனோட மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சா? சரி சரி நாங்கள் வரோம், நீ போப்பா, நாங்கள் பின்னாடியே வரோம்" அப்படிங்கிறாங்க. "ஆ சரிம்மா சரிம்மா, சீக்கிரமா வாங்க" அப்படின்ட்டு ராஜாவும் அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக ஓடி வந்துட்டாங்க. அந்த மருத்துவச்சி அம்மாவும் இன்னொரு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வராங்க. நல்லபடியாக பிரசவத்தையும் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறா. பாப்பா கல்பனா, உங்களுக்கு ஒரு தேவதை பிறந்திருக்கிறாங்க, சந்தோஷமா இருங்க, உங்களோட கணவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. தம்பி தம்பி ராஜா, உங்களுக்கு ஒரு அழகான குட்டி தேவதை பிறந்திருக்கிறாங்க, பெண் குழந்தை, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆ சரி சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த மருத்துவச்சி அம்மாவுக்கும் அவங்க கூட வந்த இன்னொரு அம்மாவுக்கும் காசை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. மகி பாப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்துட்டாங்க, உன் கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க, இனிமே நீ ஜாலியாக பாப்பா கூட விளையாட வேண்டியது தான். சரி சரி வா செல்லம், வா வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க மனைவியவும் பிறந்த குழந்தையவும் பார்க்கறதுக்கு அறைக்குள்ளே நுழையிறாங்க. அறைக்குள்ளே நுழைஞ்சதுமே குழந்தை ரொம்ப அமைதியாக இருக்குது. இவங்க 2 பேரும் சத்தம் போட்டதில் குழந்தை தானாகவே சிரிக்க தொடங்கிடுச்சு. அவங்க அம்மாவும் சிரிச்சிட்ருக்குறாங்க. "என்னடா செல்லம், அப்பாவும் அக்காவும் வந்துட்டாங்கன்னு சிரிக்கிறீங்களா? உன்னையும் என்னையும் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ சந்தோஷத்தோடு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கடா செல்லம்" அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. குழந்தைய பார்த்த ராஜா, "என்னது, நம்ம குழந்தை அழகாக இருக்குதா? எவ்வளோ கருப்பாக கருகருன்னு இருக்குது. என்னோட மகி பாப்பாவை பாரு, எவ்வளோ நிறமா அழகா, சுண்டி விட்டா செவந்துரும் போல இருக்கு, அவ்வளோ செவப்பாக இருக்கிறா, பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி. இப்போ பிறந்திருக்கிற குழந்தை அழகா இருக்குன்னு திரும்ப இன்னும் ஒரு முறை கூட சொல்லிடாத. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது அந்த குழந்தை. எப்படி உன்னால் இவ்வளோ பொய் பேச முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல" அப்படிங்கிறாங்க. "என்னங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். என்னை பேசவே விடாமல் நீங்களே பேசிகிட்டு இருந்தா எப்படிங்க? குழந்தையோட நிறத்தை வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க" அப்படிங்கிறாங்க. "நீ நிறுத்துறியா முதல்ல? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, அமைதியாக இரு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பார்க்க பார்க்க கோபந்தான் வருது" அப்படின்ட்டு அந்த மகி பாப்பாவை கூட்டிகிட்டு அந்த அறையிலேருந்து வேற ஒரு அறைக்கு வந்துட்டாங்க. உடனே அந்த குழந்தை அழ தொடங்கிட்டான். "அழாதடா செல்லம், அழாத. அப்பா ஏதோ கோபத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்க. இன்னும் நாள் போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அவங்களோட மனசும் மாறும். நீனு ரொம்ப அழகாக இருக்க, சொக்க தங்கம் மாதிரி இருக்கிற தெரியுமா? நான் இருக்கிறேன் உனக்கு. எல்லாம் சீக்கிரத்திலேயே சரியாயிடும்ன்ட்டு குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் மகி அவங்க அப்பா கிட்ட, "அப்பா, என்னப்பா நீங்கள் பாப்பா கிட்ட விளையாடலான்லாம் சொன்னீங்க, இப்போ பாப்பாவை பார்க்க கூட என்னை விடவே இல்லை. உள்ள நீங்கள் அம்மாட்ட அவ்வளோ கோபமாக பேசிட்டு பாப்பா நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்க. ஏன்ப்பா, எதுக்கு அப்படி சொன்னீங்க? நான் மட்டும்தான் அழகாக இருக்கிறேன்னு சொன்னீங்க, பாப்பாவும் அழகாக தானே இருக்கிறான். எதுக்குப்பா அப்படி சொன்னீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கப்பா, எதுக்கு?" அப்படின்ட்டு கேட்குறா. "அதெல்லாம் எதுவும் உனக்கு புரிய வேண்டாம், நீ அமைதியாக இரு. நீ தான் என்னோட அழகு செல்லமே. உன்னை மட்டும்தான் அப்பா கொஞ்சுவேன். அந்த குழந்தைய கொஞ்சவே மாட்டேன். அவளை எனக்கு பிடிக்கல. அவள் கூட போய் விளையாடுன பேசினேன்னா உன் கூடயும் அப்பா பேச மாட்டேன், எதுவும் வாங்கி தர மாட்டேன், கொஞ்ச மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. மகி உடனே, "இல்லைப்பா இல்லை, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மட்டும்தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எனக்கு எல்லாமே வாங்கி தருவீங்க, வாங்கித்தாங்க. நான் பாப்பா கூட விளையாட மாட்டேன், பேச மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. என் மேலே கோபப்படாதீங்கப்பா, சிரிங்க" அப்படிங்கிறா. "சரி சரி, நான் சிரிக்கணும்னா அம்மா ஏதாச்சும் சொல்லுவா, பாப்பா கிட்ட பேசு, விளையாடு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அப்போவும் நீ மனசு மாதிரி பேசிடக்கூடாது, விளையாடக்கூடாது. சரியா? இது எல்லாத்துக்கும் சரின்னு நீ சொன்னனா தான் நான் உன் கூட விளையாடுவேன், பேசுவேன், கொஞ்சுவேன். திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சுதில்ல" அப்படிங்கிறாங்க. "ஆ புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு" அப்படிங்கிறா. "சரி சரி அப்பா சிரிக்கிறேன்" அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க.
இப்போதான்ப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என்னோட செல்ல அப்பா அப்படிங்கிறா. சரி சரி நம்ம 2 பேரும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் வா அப்படின்ட்டு திரும்பவும் மகியை கூட்டிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. நாளாக நாளாக எல்லாமே சரியாயிடும். குழந்தை மேல பாசமா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. கோபமும் வெறுப்போட தான் ராஜா இருக்கிறாங்க. சரி நம்மளே நம்மளோட குழந்தைக்கு ஒரு அழகான பேரை வைக்கலான்ட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு அழகுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள்லையே மகிய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்டையும் பேசுறாங்க. நல்லா பெரிய ஸ்கூல்ல தான் சேர்க்கணும், என்னோட பொண்ணு கௌரவமா இருக்கணும் அப்படின்ட்டு பெரிய ஸ்கூலா பார்த்து சேர்த்துட்டாங்க. நிறையா பணம் கட்டி இருக்கிறாங்க. மகி பாப்பா வளர்ந்துட்டே இருக்கிறான். இப்போ அழகு பாப்பாவும் வளர்ந்துட்டான். அவளையும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கான வயசு வந்துருச்சு. அழகு பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான்லாம் வரல, நீ வேணும்னா போய் சேர்த்துக்கோ. மகி பாப்பாவை மாதிரி பெரிய ஸ்கூலில் நிறையா பணம் கட்டியெல்லாம் படிக்க வைக்க முடியாது. சாதாரணமாக ஏதாவது ஒரு ஸ்கூலை பார்த்து சேர்த்துக்கோ, நீ தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கல்பனா அழகு பாப்பாவை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்லபடியாக படிக்க வச்சிட்ருக்குறாங்க. இப்போது 2 குழந்தைங்களும் நல்லா மலமலன்னு வளர்ந்துட்டாங்க. கல்லூரி படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாவம் இந்த அழகு பாப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் கல்லூரிக்கு போகாமல் விடுப்பு எடுத்துக்கிட்டா. அப்போ அவங்களோட தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறா. அப்போது ஒரு அழகான மயில் சின்னதாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வண்ணமயமாக இருக்குது. அது பக்கத்தில் போய் பார்க்குறா. பாவம் அந்த மயிலோட காலுக்கிட்ட அடிபட்டிருக்கு, ரத்தம் வந்துட்டுருக்கு. அடடா கடவுளே, இவ்வளோண்டு சின்ன மயிலுக்கு காலில் அடிபட்டிருக்கே, பாவம் எப்படி நடக்கும்? சரி சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மருந்து போட்டு விடலான்ட்டு மயிலை பொத்துனாப்புல அழகாக குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டா. அழகு பாப்பா மருத்துவ படிப்புக்கு தான் படிச்சுட்ருக்கிறா. அதனால் என்னென்ன மருந்தை எதுக்கு போடணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த மருந்து சரியாக இருக்கும். மயிலுக்கு இந்த மருந்தை போட்டு விட்டோம்னா சீக்கிரமாகவே காயம் ஆறிடும், நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு மருந்தை போட்டு பேண்டேஜையும் ஒட்டி விட்டுட்டா. உடனே அந்த மயில் பேச தொடங்குது. என்ன அழகு, எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ட, எனக்கு வலியே இல்லை தெரியுமா? எவ்வளோ அழகா இருக்க நீனு, மருத்துவராக போறியா? அதுக்கு முன்னாடியே நீ என்னோட காலில் உள்ள வலியை சரி பண்ணிட்ட. காயம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் போல இருக்குதே. எனக்கு இப்போவே குதிக்கணும் போல இருக்குன்ட்டு கட்டிலில் நின்றுக்கிட்டு குதி குதின்னு குதிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ரொம்ப அழகாக இருக்க நீனு. உன்னோட பேர் அழகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்திலேயே நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற அப்படிங்குது அந்த மயில். என்ன சொல்கிற நீனு, மயில் பேசுமா? இது வரைக்கும் நான் மயில் பேசி பார்த்ததே கிடையாதே, என்னால் நம்பவே முடியல. ஆனால் நீ பேசுகிறன்னும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறையாக தான் நான் மயில் பேசுகிறத நேரில் பார்த்துருக்குறேன். என்னோட அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் அவங்க வெளியில் போயிருக்காங்க, வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வந்த உடனே நான் நடந்தது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஒரு நல்ல தோழி தெரியுமா? அவங்க வரட்டும், நான் உன்னை பற்றி எல்லாம் சொல்லுவேன். சரி நீ எப்படி இங்கே வந்த, நீ யார், உன்னோட வீடு எங்கே இருக்குது, எங்கேருந்து வந்தன்னு சொல்லு அப்படின்ட்டு கேட்குறா. அதுவா அப்படின்ட்டு அந்த மயிலோட உருவம் மாறி ஒரு தேவதை உருவம் வந்துருச்சு. அடடா என்னது இது, தேவதையா? மயிலா இல்லை தேவதையா? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கே. என்ன நடக்குது இங்கே? நான் கண்ணில் பார்க்குறதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல. அட தேவதையே, நீங்கள் தானா? உங்கள் அப்பாவும் அக்காவும் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. எல்லாம் மாறப்போகுது, சந்தோஷம் நிறைய போகுது அப்படின்ட்டு அந்த தேவதை மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரே ஆச்சரியமால இருக்கு. காயப்பட்ட மயிலுக்கு மருந்து போட்டேன், மயில் பேசுச்சு. அதே மயில் ஒரு தேவதையாக மாறி நல்வாக்கெல்லாம் சொல்லிட்டு காணாமல் மறைஞ்சும் போயிட்டாங்க. எப்படியும் நல்லதே நடக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு படுத்து தூங்கிட்டாங்க. இரவு நேரமாயிடுச்சு. அவங்க அப்பா அவங்களோட அக்கா மகிமாவுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வராங்க.
அதையும் அந்த மகிட்ட கொடுத்து, இந்தா மகி செல்லம், நீ போட்டுக்கோ, நீ இன்னைக்கு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னல்ல, உன்னோட நண்பர்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, இந்தா ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்போது ஏக்கமாக பார்க்குறா இந்த அழகு. சரி சரி, எல்லாம் மாறும். அந்த மயிலை பார்த்தோம்ல, தேவதையை பார்த்தோம், அவங்க நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க, அப்பாவும் அக்காவும் மாறிடுவாங்க, மனம் திருந்திடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, சரி எப்படியும் நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்புகிறா. எனக்காக நீங்கள் பார்த்து பார்த்து ஆசாசியாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குப்பா, நான் இப்போவே போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்து, இதோ பார்த்தீங்களாப்பா நான் அழகாக இருக்கிறேன்னா, சரி நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். முதல்ல ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நமக்கு எந்த கால்ஸும் வராதுன்ட்டு ஃபோனை முதல்ல எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு போகிறாங்க. அடடா, நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா மொபைல் யூஸ் பண்ண முடியாது, செல்ஃபி எடுக்கணும், வீடியோலாம் எடுக்கணும்ல, அதனால் ஏரோப்ளேன் மோடு போட்டுக்கலான்ட்டு ஏரோப்ளேன் மோடு போட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரிய போகிறதில்ல, இதுக்கப்புறம் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே என்னடானா இவங்க அப்பாவுக்கு திடீர்னு தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. உடனே அந்த அழகு பாப்பா தான் கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவை காரில் உட்கார வச்சு அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. டாக்டரு ராஜாவை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அழகு அவங்க அக்கா மகிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் கால் போகவே மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னே வருது. எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஃபோன் போகவே இல்லை. இங்கே அழகும் கல்பனாவும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்க. மகி என்னடான்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப ஜாலியாக பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறா. காலையிலையும் விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டரு அழகை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நல்ல நேரத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாக வந்திருந்தா கூட ரொம்ப மோசமான சூழ்நிலையாக மாறி இருக்கும். நல்ல வேலை செஞ்சுருக்கிறீங்கம்மா, உங்களால் தான் உங்கள் அப்பா இன்னைக்கு பொழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அழகுக்கும் கல்பனாவுக்கும் அப்போதான் நிம்மதியே வருது. நன்றி சார், நன்றி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்த ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. நாம் யாரை பிடிக்கலான்னு சொல்லி இத்தனை வருஷமாக ஒதுக்கிக்கிட்டே இருந்தோமோ, அந்த பிள்ளை தான் என்னை இப்போ காப்பாற்றிருக்குது. அழகென்ன அழகு, நிறம் என்ன நிறம், எல்லாம் ஒன்று தான். குணம், மனுஷங்களோட குணம் தான் நல்ல குணமாக இருக்கணும். அது எல்லாமே என்னோட குழந்தை அழகுக்கிட்ட இருக்குது. அழகு பாப்பான்னா அழகு பாப்பா தான், அவள் பேரழகி. ஆனால் நான் தான் இத்தனை நாளாக அழுக்கோட ரொம்ப மோசமாக கொடூரத்தன்மையோடு இருந்திருக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்தாவது நான் நல்ல மனுஷனாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு மகியும் வந்துட்டா. இப்போது கல்பனா, மகி, அழகு 3 பேரும் ராஜா பக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. என்னை மன்னிச்சிடுமா கல்பனா, அழகு செல்லம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுமா, இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். மகியவும் சேர்த்து உன் கூட சேர விடாமல் பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு. மகி, உன்னோட தங்கச்சி ரொம்ப நல்லவ, அப்பா தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அவ்வளோ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதும் நீ என்கிட்ட அவ்வளோ கேள்விகளை கேட்ட, அது எதுக்குமே சரியான பதில்களை சொல்லாமல் ஏதேதோ பொய்யெல்லாம் சொல்லி உன்னையும் பயமுறுத்தி எவ்வளோ பண்ணல. அது எல்லாமே ரொம்ப தப்பு. உன்னையும் என்ன மாதிரியே வளர்த்துட்டேன், என்ன பண்ணுறது, இப்போதான் எனக்கு புத்தி வந்திருக்குது. ராஜாவும் மகியும் நல்ல மனசாக மாறின உடனேவே மகியோட நிறமும் ராஜாவோட நிறமும் கருப்பாக மாறிடுச்சு. அழகோட நிறம் அவங்க அம்மா மாதிரி நல்லா நிறமாக வெள்ளையாயிட்டா. இத்தனை வருஷமாக நாங்கள் செஞ்ச தவறுகளுக்கு தான் கடவுள் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரியான தண்டனையை தான் அந்த கடவுள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் யாரையும் ஒரு கடுகளவு கூட நோகடிக்கவே மாட்டோம். அதுக்கு அழகு, மன்னிப்பெல்லாம் வேண்டாம்ப்பா, இதுக்கப்புறம் நாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்கிறா. எல்லாரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரோட நிறத்தை வச்சும் அவங்கள எடை போடவே கூடாது. வெள்ளையாக இருக்கிறவங்க அழகானவங்கன்னும் கருப்பாக இருக்கிறவங்க அசிங்கமானவங்கன்னு சொல்லவே கூடாது. எல்லாமே அழகு தான், எல்லா நிறமும் அழகு தான். ஆனால் குணத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நல்ல குணமாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், மற்றவங்கள நோகடிக்காமல் நல்லா பார்த்துக்கணும்.
சிவப்பாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருந்தால் பொய் சொல்லுவான்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே பொய். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.